சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்கலாம். செலினா, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் குறிப்பாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் என்பது கடந்த 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றுடன் அந்த கூட்டம் என்பது நிறைவு பெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்கும் வகையில் திமுக சார்பில் 3 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, திமுக அறிக்கை தயாரிப்பு குழு, அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்தவரையிலும் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு மற்றும் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். இவர்களுக்கான இந்த ஆலோசனை கூட்டம் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு நாளுக்கும் 4 மாவட்டங்கள் என்ற வகையில் தொடர்ச்சியாக மாவட்டம் வாரியாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தி வருகிறது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், அதே போல அமைப்பில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான வாக்குகள் திமுக பெற்று வெற்றி பெற்றது, அதே போல கூட்டணி கட்சிகள் அந்த இடத்தில் வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கே இந்த முறை அந்த தொகுதியை வழங்கலாமா என்பது தொடர்பான ஆலோசனையில் நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றுடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நிறைவு பெற இருக்கிறது. இன்றைய பொறுத்தவரையிலும் திண்டுக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு காலையும், மாலை காஞ்சிபுரம், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு மாலையும் 4 மாவட்டங்களுக்கு இன்றுடன் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு முடிவு பெற இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்து காணொலி காட்சி மூலமாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தார். இந்த பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, நாளையுடன் நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக நேற்று கேட்டறிந்திருந்தார். இந்த நிலையில் இன்று இறுதி நாளாக பார்க்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் அனைவருமே நிர்வாகிகளுடன் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டும், 40க்கு 40 என்ற தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அறிவுறுத்தல்களையும் நிர்வாகிகளிடம் எடுத்திருக்கிறார். அதே போல நிர்வாகிகளும் சில கூட்டணி கட்சிகள் போட்டிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அந்த தொகுதிகளை பொறுத்தவரையிலும் இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும், திமுக நிர்வாகிகள் கோரிக்கையாக ஒருமன கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் நிர்வாகிகள் அனைவருமே திமுகவிற்கு 28 தொகுதி வரையிலும் வழங்கினால் மட்டுமே நன்றாக இருக்கும். இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான தொகுதிகளை மட்டும் வழங்கினால் போதும் என்ற கோரிக்கையும் ஒருமித்த கருத்தாக வைத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாகவே இது போன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பது பணிகள் என்பது தொடங்கப்படும். அந்த வகையில் திமுக சார்பில் தான் முதல் முறையாக அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பது தொடங்கப்பட்டு 24ஆம் தேதியிலிருந்து இந்த கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. 4 அமைச்சர்கள் மற்றும் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுப்பது, மாவட்டம் தோறும் சென்று இந்த பூத் கமிட்டிகள் உள்ளிட்ட பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதே போல வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து இந்த முறை கடந்த முறை கூடுதலாக வாக்குகள் பெறுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றுடன் இந்த கூட்டம் என்பது நிறைவு பெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.